அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பைமோட். இவங்களோட வெப்சைட்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா ஆப்பில் இவங்க எல்லாம் வீட்டுக்கு தேவையான எல்லா மளிகை ஜாமானத்துலேருந்து எல்லாமே கம்மியான விலையில் கிடைக்கும். நல்லா ஈஸியாகவும் இருக்கும் ஆப்பு. இவங்களோட வெப்சைட்டோட லிங்க் வந்து என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கேன். ஒரு டைம்னாச்சும் பர்ச்சேஸ் பண்ணி பாருங்கள். இப்போது நம்ம கம்பெனியில் யூஸ் பண்ணிகிட்ருக்க பாய்லர்ஸோட மொபைல் யூனிட் வந்து பார்ட் 2 போன வாரம் வந்து நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன். பார்ட் 1 வந்து சிம்பிளாக வந்து மொபைல்னா என்னன்னு சொல்லியிருப்பேன். இப்போ வந்து என்ன ஒர்க்கிங் ஸ்டைலில் என்ன ஒர்க் பண்ண போகுதுன்னு இந்த பார்ட் 2வில் வந்து பாய்லரில் யூஸ் பண்ணுற மொபைலை பற்றி உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். உங்களுக்கு நான் வந்து மொபைல் வந்து நான் வரைபடத்தில் போன வீடியோ பார்ட் 1 காட்டியிருப்பேன். இப்போ வந்து எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ வந்து நம்ம பாய்லரில் மாற்ற போகிற மொபைல் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். எம்எஸ்சில் தான் செஞ்சதுங்க, எஸ்எஸ் கிடையாது, எம்எஸ் தான். மேலே இருக்கிற கேப் வந்து இதுக்குள்ளே தான் வந்து அந்த சென்சார் வந்து இருக்கும். இப்போ வந்து நான் உங்களுக்கு இந்த வரைபடம் மூலயமா உங்களுக்கு இன்னும் ஃபுல் டீட்டெயிலாக காட்ட போகிறேன். இப்போ இந்த பார்ட் 2 வீடியோவில் இப்போ வந்து என்ன ஒர்க்கிங் ஸ்டைல், இது என்ன ஒர்க் பண்ண போகுது அப்படின்னு நான் சொல்ல போகிறேன். இப்போ வந்து நம்மளுக்கு தேவையான தண்ணி வந்து இப்போது எவ்வளோ வேணும் வேண்டாம் அப்படிங்கிறத முடிவு பண்ணுறது இந்த மொபைல்னு நான் சொல்லியிருக்கிறேங்க போன வீடியோவில். இது எப்படி ஒர்க்கிங்கில் ஒர்க் பண்ணுதுன்னா, இதுக்குள்ளே பால் இருக்குங்க. இந்த பால் மூலிமா தான் இது வந்து ஒர்க் ஆகும். இந்த பால் எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, இப்போ அதாவது இங்கே வந்து பாய்லர் தண்ணி இங்கே இருக்குது. இந்த வாட்டர் வால்வுங்களா, தண்ணி இங்கே இருக்குது. தண்ணி இங்கே லோவாகிட்டே இருக்கும்போது என்ன ஆகுங்க, இந்த வால்வு இதுக்குள்ளே வந்து தண்ணி இங்கே வந்து இப்போ லோவாகி இங்கே வந்துருச்சுன்னா இதுக்குள்ளே தண்ணி வராது. தண்ணி வராதும்போது என்ன ஆகும்னா, இங்கே இருக்க பால் என்ன ஆகுங்க, கீழே இங்கே இந்த ஸ்டீம் நிறையா இருக்கிறதுனால அந்த ஸ்டீம் மூழ்கி அந்த பாலை அமுத்தி பாலை இங்கே கொண்டு வந்து விட்டுரும். இந்த பால் இங்கே கொண்டு வந்து விட்டால் என்ன ஆகும்னா, அதாவது இப்போ பால் வந்து கீழே அமுத்தி விட்டுருச்சுன்னா இங்கே வந்து ஸ்டெம்ப் இருக்குங்க. இந்த ஸ்டெம்ப்பு வந்து கீழே வந்துருச்சுன்னா இங்கே வந்து 3 இண்டிகேட்டர் இருக்குங்க. மேலே வந்து ஆஃப் இண்டிகேட்ரு, இங்கே வந்து ஆன் இண்டிகேட்ரு, இங்கே வந்து அலாரம் இண்டிகேட்ரு. இங்கே ஆஃப் இண்டிகேட்டர்னு என்னென்னா, பம்பு வந்து இந்த நீடில் இப்போ பால் மேலே போச்சுன்னா நீடில் போய் மேலே அங்கே முட்டுச்சுன்னா அங்கே இண்டிகேஷன் கொடுத்துரும். பாய்லரில் தண்ணி ஃபுல்லாகிடுச்சுன்ட்டு ஆஃப் பண்ண வச்சிடும். இதை கீழே இருக்க 2வது இண்டிகேட்டர் என்ன பண்ணும்னா, அதாவது தண்ணி குறைஞ்சிட்டு இருக்குது அப்படின்ட்டு பம்பை ஆன் பண்ண விடும். 3வது இண்டிகேட்டர் என்னென்னா, இது ரெண்டுமே ஒர்க் ஆகாமல் விட்டுருச்சு, அதனால் வந்து நீங்கள் பார்க்கணும் அப்படின்ட்டு அலாரத்தை ஆன் பண்ண விடும். அலாரம் அடிக்க ஆரம்பிச்சிருங்க. அந்த வந்து ஐடி ஆஃப் பண்ணிவிட்டு அலாரம் அடிக்க ஆரம்பிச்சிடும். அப்போ உங்களுக்கு வர்ற பாய்லருக்கு வர நெருப்பு வராமல் இப்போ வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் இந்த 3வது அலாரம் செட் பண்ணியிருக்கேங்க. சரிங்களா? இப்போ வந்து பால் வந்து இப்போ என்னாச்சுன்னா, நான் சொல்ல போகிறது தண்ணி கீழே போயிடுச்சு. இங்கே தண்ணி இல்லை, இதுக்குள்ளே இந்த சிலிண்டருக்குள்ளே தண்ணி இல்லை, ஸ்டீம் மட்டும் தான் இருக்குது. அப்போ என்ன ஆகுது, பால் கீழே வந்துருச்சு. இங்கே இருக்க ஸ்டெம்ப் என்ன ஆகுது, இங்கேயும் கீழே வந்துடும். இந்த மேக்னெட் இங்கே என்ன பண்ணும், இங்கே வந்து இப்போது தண்ணி வந்து கம்மியாகிடுச்சுன்ட்டு 2வது அலாரத்தை ஆன் பண்ணி விடும். 2வது இண்டிகேட்டரை ஆன் பண்ணி விடும். அந்த 2வது இண்டிகேட்டர் என்ன பம்ப் ஆன் பண்ணி விடும். பம்ப் ஆன் பண்ணும்போது பவர் கட்டோ இல்லை வேறு ஏதாச்சும் பிரச்சனை இருந்துச்சுன்னா என்ன ஆகுங்க, அப்படி ஆன் ஆச்சுன்னா இங்கே அதாவது பம்ப் ஓடிட்டே இருக்கும். இந்த தண்ணி இல்லை, ஹாட் வாட்டர் டேங்கில் தண்ணி இல்லைனாவோ இல்லை வேறு எலக்ட்ரிக்கல் ப்ராப்ளமாக இருந்தாவோ இப்போ என்ன ஆகுங்க, மறுபடியும் லோவாகிட்டே போகும். பம்ப் ஆன் ஆயிடுச்சாவோ ஆன் ஆகாமல் போய் தண்ணி உள்ளே வராமல் போயிடுச்சுன்னா என்ன ஆகும், மறுபடியும் லோவாகிட்டே போகும். அப்போ என்ன ஆகும், இன்னுமே இந்த பால் கீழே வரும். இன்னும் கீழே வர என்ன ஆகும், கீழே இருக்கிற 3வது இண்டிகேட்டரை ஆன் பண்ணி விட்டு ஐடியை ஆஃப் பண்ணி விட்டுரும். உள்ளே வர நெருப்பை நிறுத்திடும். நெருப்பு நிறுத்தாச்சுன்னா என்ன ஆகும், ஸ்டீம் மேலே போகிறது, ஸ்டீம் அதாவது அதிகமாக உற்பத்தி ஆகிறது நின்றுடும். தண்ணி செலவு ஆகிறது கம்மியாயிடும். இப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னா, உள்ள பாய்லர் சேஃப் ஆயிரும். அதுக்காக தான் ஐடி ஃபேனை ஆஃப் பண்ணி விட்ரும். அதுக்கப்புறம் இண்டிகேஷன் அலாரம் அடிக்க ஆரம்பிச்சோம்னா நம்ம வந்து எங்கே இருந்தாலும் நம்மளுக்கு கேட்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து எமர்ஜென்சியில் பார்த்துடலாம். இப்போ இதே வந்து இந்த பால் இப்போ தண்ணி எப்போ போல் ரைஸ் ஆகிட்டு இருக்குது. இப்போ மேலே வந்துகிட்டே இருக்கும்போது என்ன ஆகும், பால் மேலே போயிட்டே இருக்கும். பால் மேலே போக என்ன ஆகும்னா, இங்கே அலாரத்தில் இருக்குதா, இப்போ இங்கே வந்து என்ன ஆகும், மேலே இருக்குது, மேலே வந்து கட் ஆஃப் சென்சார் வந்து இங்கே இருக்குது. இப்போ பால் மேலே போயிட்டே இருந்துச்சுன்னா என்ன ஆகுங்க, தண்ணியும் அதே மாதிரி ஃபுல்லாகவும் கூடாது. தண்ணி ஃபுல்லாகிடுச்சுன்னா என்ன ஆகும், உங்களுக்கு ப்ராசஸில் போயிட்டுருக்க ஸ்டீமுக்குள்ளே தண்ணியும் போயிடுச்சுன்னா உங்கள் ப்ராசஸ் ப்ராப்ளம் வந்துடும். அதுக்காக என்ன பண்ணணுன்னா, இப்போ மேலே போகுது, உங்களுக்கு பாய்லர் எவ்வளோ தண்ணி வேணும்னு நீங்கள் செட் பண்ணி வச்சுருப்பீங்க. அந்த செட்டிங் போதும்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி இந்த பால் எங்கே போய் நிற்கணும்னு நீங்கள் செட் பண்ணணும். அப்படி செட் பண்ணும்போது என்ன ஆகுன்னா, மேலே போய் அங்கே டச் ஆகும்போது இண்டிகேட்டர் உள்ள வாட்டர் பாய்லருக்குள்ளே ஃபுல்லாகிட்டுருக்கு அப்படின்ட்டு ஆஃப் பண்ணிடும். இப்படி தான் இது வந்து மொபைல் ஒர்க் ஆகிட்டுருக்குங்க. இன்னும் அடுத்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர் பற்றி உங்களுக்கு நான் தெளிவாக சொல்லிக் கொடுக்க போகிறேன். பார்ட் 3ல் வந்து உள்ளே ஒர்க் பண்ணுற மெக்கானிசம் அந்த இண்டிகேட்டரு அதை பற்றி உங்களுக்கு பார்ட் 3ல் வந்து உங்களுக்கு இன்னும் ஃபுல் டீட்டெயிலாக சொல்ல போகிறேங்க. தேங்க்யூ.